வசனம் விட சொல்றது, என் சத்துருவை எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாது, நான் விழுந்தாலும் விழுந்து நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சம். ஒரு அருமையான ஒரு வார்த்தை. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல பிசாசானவர் என்ன பண்றாங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள், நிறைய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அவன் கொண்டு வந்து நம்மளுடைய இருள் போன்ற இடத்துல உட்கார வச்சார். வியாதிகள், இருள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இன்னும் பலவிதமான இருட்டை நம்ம உட்கார வச்சுட்டு அவன் என்ன நினைச்சான், அவ்வளவுதான், இவன் லைஃப் முடிஞ்சு, இவனோட லைஃப் முடிஞ்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல இவனால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சு கொண்டு இருக்கிறான். ஆனா வார்த்தை சொல்லுகிறது, சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாத, விழுந்தாலும் எழுந்துரு. எத்தனை முறை விழுந்தாலும் நான் எழுந்துருக்கேன், நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருக்கும். இன்னைக்கு கூட பல காரியங்கள் நிமித்தமாக நீங்க இருள் போன்ற சூழ்நிலை உட்கார்ந்து கொண்டு இருப்பாங்க. பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், வேதனைகள், என் வாழ்க்கை இருள் போல இருக்குது, என்னுடைய வாழ்க்கை இருளா மாறிடுச்சு, இந்த அளவுக்கு வேதனைப்படுறேன், இந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கலாம். ஆனா ஒரு வார்த்தை, ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க, நீங்க விழுந்தாலும் எழுந்திருக்கீங்க, ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிறது கிறிஸ்துவின். அல்லவையா, இயேசு மரித்தார், 3ஆம் நாள் உன்னோடு கூட இருந்தார். அதே போலதான் அவருக்குள்ள இருக்கிற அதே மகிமை, அதே வேலை நமக்குள்ள இருக்கிறது. நம்ம விழுந்தாலும் விழுந்துப்போம், நம்ம இருள உட்கார்ந்தா கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா வெளிச்சமாகிய கர்த்தர் நம்மோடு கொடுப்பார். அல்லவையா, யோபுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். சில காரியங்களை மட்டும் நான் சொல்றேன், நான் வசனம் சொல்றேன், அந்த சம்பவங்களை சொல்றேன், தெரிந்த சம்பவம். யோபுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது, யோபு எல்லாவற்றையும் பெற்றவனாய், எல்லாவற்றையும் உடையவனாய், சந்தோஷமாய், மன ரம்யமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருக்கு எந்த பிரச்சனையும். ஆனா அவருடைய வாழ்க்கையில ஒரு இருள் வந்தது. அவருக்கு இருந்த மிருகங்கள் எல்லாம் செத்து போச்சு. ஆயிரக்கணக்கான மிருகங்கள், ஆயிரக்கணக்கான ஒட்டகம் எல்லாம் செத்து போயிடுச்சு. வேலைக்காரங்க எல்லாம் அவர் விட்டு போயிட்டாங்க. 10 பிள்ளைகள் இறந்து போயிடுச்சு. உடம்புலையும் வியாதி, தெருவுல உட்காந்து, சாம்பல் உட்காந்து ஒரு ஓட்டு எடுத்து சொல்லி போட்டுருக்காங்க. எல்லாம் சொத்து சுகம் எல்லாமே போயிடுச்சு. அவருடைய வாழ்க்கை பெரிய இருள். அவர் என்ன தப்பு பண்ணார் பார்த்தீங்கன்னா, எந்த தப்பு பண்ணல, ஆண்டவருக்கு விரோதமா எந்த ஒரு காரியத்தை செய்யல, ஆண்டவருக்கு உண்மையாக ஜீவித்த ஒரு மனுஷன். ஆனா அவருடைய வாழ்க்கையில் ஒரு இருள். சாத்தான் நினைச்சா, இவனுடைய சொத்து சுகங்கள்லாம் எடுத்துட்டா இவன் ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போயிடுவான், இவன் பிள்ளைகள் எல்லாம் எடுத்துட்டா இவன் ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போயிடுவான், இவனுக்கு வியாதியை கொடுத்து இவனை தெருவுல உட்கார வச்சா இவன் ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போயிடும், அவ்வளவுதான் என்னுடைய லைஃப் முடிச்சு, இந்த யோபுன்ற ஒரு மனுஷனை இல்லை, அவனுடைய ஹிஸ்டரி முடிஞ்சு போச்சு சாத்தான் நினைச்சு கொடுத்தான். ஆனா யோபு விழுந்தாலும் விழுந்தான். அல்லவையா, அவர் இருள் என்னும் அந்த பிரச்சனைகள், அந்த போராட்டங்கள், அந்த வேதனைகள் இருள் அவர் உட்கார்ந்து வெளிச்சமாக கர்த்தர் அவரோடு முடிக்கிறார். அல்லவையா, நடந்த சம்பவம் என்ன? யோபு இழந்து போன எல்லாத்தையும் திரும்ப பெற்றுக் கொண்டார். முன்னிலைமையை பார்த்து பின்னிலைமை அதிக மகிமையானதா மாறிச்சு. இழந்து போன எல்லாத்தையும் 2 மடங்கா திரும்ப பெற்றுக்கொண்டு முன்பு இருந்ததை விட மகிமையான ஸ்தானத்தை யோபு பெற்றுக்கொண்டார். இல்லையா, அதே பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில கூட பார்க்கணும். தாவீது எப்படிப்பட்டவர் தான்? தாவீது தன்னுடைய தகப்பனாலேயே புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபர் தான் தாவீது. ஏன்னா அவருக்கு, தாவீதுடைய தகப்பனுக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தாங்க, எல்லாம் ராணுவத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, கவர்மெண்ட் வேலையில இருந்தாங்க. ஆனா இந்த தாவீது மட்டும் ஆடுகளை மேய்ச்சு கொண்டிருந்தார். அதுவும் கொஞ்சம் ஆடுகளை மட்டும் தான் மேய்க்க அனுப்பப்பட்டிருந்தார். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதனா தாவீது இருந்தார். ஒரு முறை சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணும்படி அங்க வருகிறார். அவருக்கு தாவீது தான் ராஜாவாக போறான்னு சாமுவேலுக்கு தெரியாது. கர்த்தர் அனுப்புகிறார், வராது. அப்போ அந்த ஸ்தோத்திரம், தாவீதுடைய சகோதரர்கள் எல்லாத்தையும் லைனா நிக்க வைக்கிறார் அந்த தகப்பன். ஒவ்வொருத்தரையா தாவீது அந்த சாமுவேல் அபிஷேகம் பண்ணான்னு போகும்போது கர்த்தர் சொல்றார், இல்ல இவன் இல்ல, இவன் இல்ல, இவன் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அவங்களுக்கு எல்லாம் நல்ல உடல் இருக்கு, நல்லா ஆர்மியில இருப்பாங்க. ஆர்மியில இருக்கவங்க எப்படி இருப்பாங்க வச்சுப்பாரு, நல்ல உடல் வாக இருக்கு, நல்ல அழகா இருந்தாங்க, நல்லா இட்டா இருந்தாங்க, எல்லா திறமைகளும் இருந்துச்சு, பார்க்கவே கம்பீரமான தோற்றம் இருந்துச்சு. ஆனா அவங்க எல்லாம் கர்த்தர் புறக்கணிச்சுட்டாரு. கடைசியில இருந்த எல்லா பசங்களையும் பார்த்தா எந்த பசங்களும் இல்லை. அப்போ சாமுவேல் தாடசா இங்க யாருமே இல்லை. உடனே சாமுவேல் அவங்க அப்பாட்ட கேட்கிறாரு, உனக்கு பசங்க அவ்வளவுதானா, வேற யாருமே இல்லை? அப்பதான் அவருக்கு அவங்க தகப்பனுக்கு ஞாபகம், தாவீதுன்னு ஒருத்தர் இருக்காங்க, என்னுடைய மகன் ஆடுகளை வச்சிருக்காங்க சொல்றான். அப்ப அவனை கூப்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்றான். கூட்டிட்டு வந்தோடனே ஆண்டு சொல்றான், இவன் தான், இவனை அபிஷேகம் ஆண்டவர் தான் ராஜாவாக. அல்லவையா, தாவீது தன்னுடைய தகப்பனால் புறக்கணிக்கப்பட்டு எதற்கும் பிரயோஜனமற்றவன் என்று சொல்லப்பட்டு ஒரு இருள்ல வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனா அங்க வெளிச்சமாக்கி கர்த்தர் அங்க வந்தார். அல்லவையா, தாவீதுடைய லைஃப் வெளிச்சமா மாத்திட்டார். ஆடுகளை மேய்க்கதான் நாக்கி, எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஆடுகளை மேய்க்கதான் நாக்கி சொல்லப்பட்ட தாவீது அந்த ஒட்டுமொத்த தேசத்துக்கும் ராஜாவாக கர்த்தர் மாற்றினார். அல்லவையா, ஆடுகளை தான் மேய்க்க லாக்கின்னு சொன்ன தாவீத ஒட்டுமொத்த தேசத்தையும் மேய்க்கும்படி அந்த ஒட்டுமொத்த இஸ்ரவேல் தேசத்துக்கும் ராஜாவாக கர்த்தர் மாற்றினார். அவருடைய வாழ்க்கையில ஒரு இருள் இருந்துச்சு, ஆனா வெளிச்சமாக கர்த்தருடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணினார். அன்னாளை குறித்து நம்ம பார்ப்போம். அன்னாளுடைய வாழ்க்கையில எது இருளாக இருந்தது? அவளுக்கு அந்த அன்னாளுடைய கணவனுக்கு 2 மனைவிகள். அதுல பாத்தீங்கன்னா இன்னொருத்திக்கு பிள்ளைகள் இருந்தாங்க, ஆனா அன்னாளுக்கு பிள்ளைகளே இல்லை. அன்னாளுக்கு பிள்ளைகளே இல்லை. பல வருஷங்கள் மலடியாக அந்த அன்னாள் ஜீவித்தாள். அல்லவையா, பல நாட்கள் அந்த அன்னாள் மலடியாக ஜீவிக்கிறத நம்ம பார்க்கணும். அவளுடைய வாழ்க்கையில ஒரு இருள் என்ன, அவள் மலடி என்று சொல்லப்பட்டான். எத்தனை பேர் அவளை கேவலப்படுத்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. என்ன நல்ல விஷயம் இல்லையா, நல்ல விஷயம் இல்லையா, நல்ல விஷயம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அல்லவையா, எல்லாரும் அப்படித்தானே கேட்பாங்க. திருமணம் ஆன உடனே ஏதோ விசேஷம் இல்லையா, அவள் கேவலப்பட்டு பல வருஷங்கள் கேவலப்படுத்தி கொண்டிருப்பான். அவளுடைய சூழ்நிலை என்ன, அவள் எப்படிப்பட்ட பாதையை கடந்து போய் கொண்டிருக்கிறா, என்ன சூழ்நிலை, எதுவுமே தெரியாது. சும்மா அவளை கேட்டுக்கொண்டே எந்த அளவுக்கு அவளுக்கு ஒரு துக்கமா இருந்தது வச்சு பாருங்க, எந்த அளவுக்கு வேதனை. பல நாட்கள் அவள் நிந்திக்கப்பட்டாள், பல நாட்கள் வேதனைப்பட்டாள், குழந்தை இல்லை, மலடி என்னும் இருள அவள் வாழ்ந்து கொண்டிருந்தாள். அல்லவையா, அல்லவையா, இன்னைக்கு கூட நம்ம நிறைய பேர் கூட அதே தான் செய்வோம் இல்லையா, ஏதோ விசேஷமா, ஏதாவது விசேஷமா
விசேஷம் தான் சொல்ல மாட்டாங்க. அல்லையா? வருது கிறிஸ்துமஸ் வருது, நியூ இயர் வருது, தீபாவளி வருது, அதுதான் விசேஷம். அல்லையா? யார் யாருக்கு எதை எதை எப்பப்ப கருத்து செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை தான் அப்பப்பதான் செய்வாரு. நமக்கு எல்லாமே அவசரம். உடனே கல்யாணம் பண்ணணும், உடனே குழந்தை பண்ணணும், உடனே எல்லாம் இது பண்ணணும். இதே தான் நம்முடைய வாழ்க்கையா இருக்கு. அல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு டைம் எடுத்துக்கிறது தப்பு இல்லை. எல்லாவற்றையும் அவர் அதின் காலத்துல நேர்த்தியா செய்கிற தெய்வம். அல்லையா? ஒரு வேடிக்கையான ஒரு காரியத்தை ஒரு வீடியோ நான் பார்த்தேன். பாத்தீங்கன்னா ஒரு பையன் வந்து அவங்க அப்பா வந்து சொல்றாரு, இன்னொருத்தவங்க சொல்றான், கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. சீக்கிரம் கல்யாணம் பண்ண விட்டேன். இன்னும் குழந்தை இல்லையா? சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கோ. குழந்தை பண்ண ஸ்கூலுக்கு அனுப்பினதுக்கு அப்புறம் காலேஜுக்கு சேர்க்கலையா? மறுபடியும் சொல்றாரு, காலேஜ் சேர்த்ததுக்கு அப்புறம் இன்னும் கல்யாணம் பண்ணிட்டியா? அவர் கல்யாணம் பண்ண இன்னும் குழந்தை பிறக்கலையா? குழந்தை பண்ண மறுபடியும் ஸ்கூல்ல சேர்த்து. இதுவே ஒருத்தர் வந்து வாடகை வச்சிருக்காங்க நிறைய பேர். அவனுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட். ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆனா ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒருத்தருக்கு குழந்தை பண்ணா ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒருத்தருக்கு காலேஜ்ல சேர்த்தா ஒரு என்டர்டைன்மெண்ட். ஆனா ஆப்போசிட்ல இருக்கவனுக்கு அது என்டர்டைன்மெண்ட் தான் அவனுக்கு வாழ்க்கை. அல்லையா? அவனுடைய சூழ்நிலை என்ன, அவனுடைய பிரச்சனை என்ன, அவன் எப்படிப்பட்ட பைனான்ஸ்ல இருக்கிறான், அவனால குடும்பத்தை ரன் பண்ண முடியுமா இல்லையா, அவனுடைய சூழ்நிலை என்ன, இப்போ கல்யாணம் ஆகிறதுக்கு அவனுக்கான சூழல் இருக்கிறதா, இப்போ குழந்தைகளை பார்க்கறதுக்கான சூழல் இருக்குதா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவன் மைண்ட்ல ஓடிக்கொண்டிருக்கும். ஆனா இவங்களுக்கு அதெல்லாம் இல்ல. கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கோ, ஸ்கூல்ல சேர்த்து மறுபடியும் கல்யாணம் பண்ணி. இதுவே ஒரு வாடிக்கையா, இதுவே ஒரு டைம் பாஸா நிறைய பேர் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. அல்லையா? அதை நம்ம பண்ணக்கூடாது. ஒருத்தரையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அதாவது அந்த டைம்ல கரெக்டா யாரையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அதன் காலத்துல ஒவ்வொன்றையும் கர்த்தர் நேர்த்தியா செய்கிற தெய்வம். அல்லையா? கர்த்தருடைய நாம மகிமைப்படும்.